வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி? சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். ரிகம்பதா மற்றும் போப்பீர் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லலாம். டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. அதிகாரப்பூர்வ மொழிகளை பகுதி 17 சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி, பிரச்சின் காலகேந்திர நர்த்தியா, சங்கீத சம்மேளன். ஜேம்ஸ் ருசல் சிடி ராம உருவாக்கியிருக்காரு. PM ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகியா யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026க்கான போட்டி தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ரோஹித் சர்மா. 2025 இங்கிலாந்து மகளிர் பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார்? போதனா சிவானந்தன். ஜோகோ CRMஇல் புவிசார் கருவிகளை ஒருங்கிணைக்க எந்த 2 நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்தன? மேப்மே இந்தியா. எந்த நாடு ஹேமர் ஆயுத அமைப்பை உருவாக்கியது? பிரான்ஸ். மக்சீர் பாக்வால் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? உத்தரகாண்ட். 22வது அகில இந்திய கூட்டுறவு வாரத்தில் சிறந்த லாபம் ஈட்டும் வங்கி விருதை வென்ற வங்கி எது? ராணி சென்னம்மா மகளிர் சஹகாரி. RBI பிரபா மற்றும் சார்த்தி முன்முயற்சிக்கான டிஜிட்டல் விருது வாங்கியிருக்கு. பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி IS 6.0 சீர்திருத்த குறியீட்டுல சிறந்த விருது வாங்கியிருக்கு. SBI வங்கி குளோபல் ஃபைனான்ஸ் பத்திரிகையால உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி விருது வாங்கியிருக்கு. அசாமின் பலதாரா மனம் தடை மசோதா 2025 கீழ் முதல் குற்றத்திற்கான அதிகபட்ச சிறை தண்டனை என்ன? 7 வருடம். அசாம் மாநிலம் CM பிளைட் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செக்கட் ஷிகில்பக் அதாவது ஆசிய நீர்பாம்பு. அந்த ஆசிய நீர்பாம்புல ஆல்பினிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் வழக்கு, அதாவது முதல் முறை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அசாம்ல. சாஃப்ரான் விமான என்ஜின் சேவைகள் இந்தியா வசதி எங்கு திறக்கப்பட்டது? ஹைதராபாத். உலக உணவு இந்தியா 2025 நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ் நவி மும்பைல சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தையும் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மோடி வெளியிடப்பட்ட நினைவு நாணயத்தின் மதிப்பு 150. எந்த பொருளின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக 7280 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? சின்டர் செய்யப்பட்ட அரிய பூமி நிரந்தர காந்தங்கள். தீன் தயாள் லடோ லட்சுமி யோஜனா யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா வயதுக்கு மேற்பட்ட திருமணமான மற்றும் திருமணமாகாத பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட முதல் நோக்கம். செப்டம்பர் மாசம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நரேந்திர மோடி PM சேட்டு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு 60,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 1000க்கு மேல தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தை மேம்படுத்த இலக்கா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி நிறுவனத்திற்கு தலைமை தாங்கும் நாடு எது? இந்த வருஷம் தலைமை தாங்க போற நாடு இந்தியா. இந்த அமைப்பு வந்துட்டு 1995ல உருவாச்சு. இதோட தலைமையகம் ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த ஒரு நிறுவனத்துல மொத்தம் 35 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க, இந்தியாவும் கூட. ஜோதிர் ஆதித்ய ஸ்கிந்தியா துபாயில நடைபெறும் 28வது உலகளவு அஞ்சல் மாநாட்டுக்கான இந்திய குழு வழிநடத்துறாரு. இந்தியா 2025ல இருந்து 2027க்கான ஊக்கமருந்து எதிர்ப்புக்கான காப்டன் பணியகத்தின் துணைத் தலைவர். மன்சுக் மாண்டவியா கத்தார்ல நடந்த 2வது உலக சமூக மேம்பாட்டு உச்சி மாநாட்டுல இந்திய குழு வழி நடத்துறாரு.
2024 to 27க்கான ஆசியாவிற்கான கோடெக்ஸ் நிர்வாக குழுவிற்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு.